பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்தார். இந்த 5வது மாதத்தின் முதல் நாள் காலவேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை சுகத்தோடு பத்திரமாக பாதுகாப்பாராக. கடந்து வந்த பாதைகளில் தேவன் நம்மோட கூட இருந்தார். எத்தனையோ அனுகூலமான சூழ்நிலைகளை தேவன் நமக்கு ஆயத்தமாகி தந்தார். இந்த மாதமும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்வாராக. இந்த நாளில் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மீகா 2 அதிகாரம் 13 வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனம் கடைசியில் வாசிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா தடைகளை நீக்கிறவர் கர்த்தர். ஆண்டவராய் இயேசுக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பேர் இருக்கிறது. அப்போ கர்த்தர் இயேசுவை குறிக்கிறது. கர்த்தர் நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறவர். நான் சேவிக்கிற ஆண்டவராய் இயேசு தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள். நாம் எதிர்பார்க்கிற அந்த லட்சியத்தை அடையக்கூடாதபடிக்கு, நான் எதிர்பார்க்கிற அந்த வேலையை நான் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு, நான் எதிர்பார்க்கிறதான அந்த ஆசிரியத்தை நாம் அடையக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படுகிறது. சில தடைகள் பிசாசினால் வந்தது, சில தடைகள் சில மனிதர்களால் வந்தது, சில தடைகள் சில சூழ்நிலையின் காரணமாக வந்தது, சில தடைகள் நம்மாலே வந்தது. நம்முடைய வாயின் வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை தவறுதலாக விட்டுட்டோம், அந்த வார்த்தை வினையாக மாறினது. ஆகினாலே அந்த குறிப்பிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த வார்த்தை அது தடையாக காணப்படுகிறது. இப்படி அநேக விதமான தடைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகளை ஆண்டவராய் இயேசு நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். நவேத்தில் அநேக தடைகளை குறித்து படிக்க முடியும். இன்றைக்கு 2 அல்லது 3 தடைகளை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, யாத்திராகமம் 14:3 வாசிக்கும்போது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டதென்று சொல்லுவான். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வாதித்து அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணதான அந்த ஜனங்கள் 13 கடைசியில் வாசிக்கும்போது அவர்கள் அன்றைக்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 430 வருஷம் முடிகிறதான அன்றைக்கு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் செங்கடல் ஓரமாக பாளையம் இறங்கினார்கள். இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே பார்வோன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நாம் ஜனங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணது என்ன? இங்கே வேலைகளை செய்வது யார்? நான் வேலைகளை செய்யக்கூடாதபடிக்கு அவளை இழந்து விட்டோமே. வயலில் வேலை இருக்குது, ஆடு மாடுகளை மேய்க்கணும், வீட்டு வேலை இருக்குது, செங்கல் அறுக்கணும், கட்டடம் கட்டணும், இப்படி அநேக வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளை செய்யக்கூடாதபடி நாம் அவளை இழந்து விட்டோமே, மறுபடியும் அவளை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார்கள். புறப்படும் போதும் பார்வோன் சொல்கிறான், அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவளை அடைத்து போட்டது, அவள் எங்கே போவாங்க அப்படி சொல்லி அவன் அர்ப்பணிப்போட கூட சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய ரதங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு புறப்பட்டு வருகிறான். பார்வோன் வருகிறதை ஜனங்கள் தூரத்தில் பார்த்து மோசையிடம் முறையிடுகிறார்கள். மோசே ஆண்டவரை கூப்பிடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உடைய கோலை எடுத்து கையை நீட்டி செங்கடலை பிளந்து விடு என்று. பாருங்க, செங்கடலை பிளந்து விடு, அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல மோசே தன்னுடைய கோலை நீட்டினா
செங்கடல் ரெண்டாக பிளந்தது. அது நடுவாக ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். இதில் 19ஆம் வசனம் 14-19 வாசிக்கும்போது அவளுக்கு முன்னாக சென்ற கர்த்தருடைய தூதனானவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானா செங்கடல் பிளப்பதற்கு ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். மோசே கோலை நீட்டுனா இரவெல்லாம் ஒரு காற்றை ஆண்டவர் வீச பண்ணார். அந்த காற்று செங்கடலை பிளந்தது. ஆனால் இவர்களுக்கு முன்பதாக ஒரு தூதன் கடந்து போனான். தூதன் கடந்து போன போது செங்கடல் ரெண்டாக பிளந்தது. நீ கற்பனை பண்ணி பாருங்க, தண்ணீர் ஒரு திரவம். ஒரு கப்பு தண்ணீர் தரையில் விடுவோமானா அது பள்ளம் எங்கே இருக்குமோ அந்த பக்கமாக அந்த தண்ணீர் பாய்ந்து போகும். இந்த செங்கடலில் இருக்கிற தண்ணீர் திரவம், திடப்பொருள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு போன போது இவளுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலாக நின்று வேத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலாக நிற்கிறது. திரவமாகிய தண்ணீர் திடப்பொருளாக ரெண்டு பக்கம் மதிலாக நிற்கிறது. அதன் வழியாக ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஜனங்கள் கடந்து போவதற்கு செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தருடைய தூதன் அவளுக்கு முன்பதாக போனார். அவர் போனபடினாலே செங்கடல் ரெண்டாக பிளந்து அவளுக்கு வழி விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்குவது ரொம்ப ஆச்சரியமான காரியம். நீ கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தண்ணி எப்படி திடப்பொருளாக மாறும். ஜனங்கள் போனத இடம் வறண்ட நிலமாய் காணப்படும் என்று வாசிக்கிறோம். செங்கடல் அந்த தரை தண்ணீர் இல்லாத வறண்ட நிலமாக காணப்பட்டது. ரெண்டு பக்கமும் சுவர், தண்ணீர் சுவராய் காணப்படுகிறது. தண்ணீர் அது ஒரு பனிக்கட்டியாக மாறிவிட்டது, திடப்பொருளாய் மாறிவிட்டது. காரணம் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு போனார். உங்கள் வாழ்க்கையில் கூட தடைகளை அவர் நீக்கும்போது நம்முடைய கண்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவில், நம்முடைய கண்களை நம்பக்கூடாத அளவில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர். காரணம் அவர் நமக்கு முன்பதாக போய் தடைகளை விளக்கும் போது அத்தடைகள் மாறி போகும். தண்ணீரே ஒரு மதிலாக மாறினது. அதன் வழியாக ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். அதன் வழியாக ஜனங்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போகிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக போகிறாங்க. எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அங்கே அழிந்து போனார்கள் என்று வாசிக்க நம்ம அதிகமாக நேரம் இல்லை. நீங்கள் அந்த 14 அதிகாரம் முழுசாக வாசிப்பீர்களானா, ஜனங்களை பின்தொடர்ந்து எகிப்தியர் போனார்கள். அந்த இடத்துல 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த தூதனானவர், முன்னே போன கர்த்தருடைய தூதனானவர் ஜனங்களுக்கு பின்னாக வந்து நின்றார். அப்போது எகிப்தியருக்கு இருளும் அந்தகாரமாய் காணப்பட்டது. அவருடைய ரதங்களுடைய சக்கரங்களை கலந்து போக ஆண்டவர் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆகையினால் அவர்கள் எகிப்தியர் சொல்கிறார்கள், கர்த்தர் ஜனங்களுக்கு துணை நிற்கிறார், நான் ஓடி போவோம் என்று சொல்லி. ஆனால் அவர்களால் ஓட முடியவில்லை. அவர்கள் அங்கே அழிந்து போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிறமருளே, தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும்போது ஆச்சரியமான காரியத்தை நான் நிச்சயமாகவே காண முடியும். இவர்கள் ஆச்சரியமான காரியத்தை கண்டார்கள். அந்த செங்கடலில் ரெண்டாக ஆண்டவர் பிளந்து அதன் வழியாக புறப்பட்டு போனார். காரணம் தடைகளை நீக்கிறவர், தண்ணீரை பிளக்கிறவர் கடந்து போனார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான் ஆச்சரியமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ரெண்டாவது, நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 26 நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தர் அத்தேசத்திலே ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். இதை பார்த்த அபிமெலேக்கு சொல்கிறான், நீ எங்களை விட்டு போய்விடு. 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க பலத்தவனானாய் என்று சொல்லி அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை துரத்துகிறான். துரத்துறது மாத்திரமில்ல, 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த கேரார் ஒரு மேய்ப்பர்கள் ஈசாக்குடைய துறவுகள் எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். இந்த துறவு வைத்து தானே நீ 100 மடங்கு பலனடைந்தாய், இந்த துறவுகளை வைத்து தானே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று சொல்லி மண்ணினாலே அதை மூடினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மண்ணை குறித்து நாம் வாசிப்போமானா 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீமை என்று சொல்லக்கூடியதான மனிதன் தாவீதுக்கு எதிராக கற்களையும் மண்ணையும் வாரி தூற்றி அவனை சபித்தான். பேலியலை மனுஷனை தொலைந்து போ என்று சொல்லி அவளை துரத்தினான் என்று வாசிக்கிறோம். அப்படியானா இந்த கற்களும் மண்ணும் சாபத்தை குறிக்கிறது. எப்படி சீமை தாவீதை சபித்தானோ, மண்ணை வாரி தூற்றி கற்களை வாரி எரிந்து, அதே போல கேரார் ஒரு மேய்ப்பர்களும் ஈசாக்குடைய ஆசீர்வாத துறவுகளை
மண்ணினாலே மூடினார்கள், சாபத்தினாலே நிரப்பினார்கள். நீ இந்த நீரூற்றினால தானே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்று சொல்லி அதை நிரப்பி விட்டார்கள். மண்ணினாலே நிரப்பினார்கள், கற்களினாலே நிரப்பினார்கள், அதை மூடிவிட்டார்கள். அதில் நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு அதை தடை பண்ணார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட இதே போல உள்ளதான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். யாரையாருடையோ சாபங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனி வாழ்க்கையில் வந்திருக்கிறபடினாலே வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிருந்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஈசாக்கு அப்படிதான். அந்த துறவினார் தான் அவன் அவ்வளவு மகசூல் அடைய முடிந்தது. அந்த துறவுகள் மூலமாக தான் அவன் விவசாயத்தில் மேன்மை உழவு மாற்றப்பட முடிந்தது. ஆனால் கேராறு ஒரு மேய்ப்பர்கள் மண்ணினாலே மூடிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களான்னா அந்த சாபங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 18:38 வாசிப்பீர்களான்னா, கர்த்தரிலிருந்து புறப்பட்டு வந்ததான அக்கினி பலிபடுத்திருந்ததான பலியை பட்சித்தது, வாய்க்கால தண்ணீரை நக்கி போட்டது, மண்ணையும் கற்களையும் பட்சித்து போட்டது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு எதிராக யார் சாபம் போடுகிறார்களோ, யார் மண்ணை வாரி இறைத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறார்களோ, அந்த கல்லையும் அந்த மண்ணையும் கர்த்தரிடத்தில் புறப்பட்டு வருகிறதான் அக்கினி பட்சித்து போடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை கேரார் ஒரு மேய்ப்பர்களுடைய ஊற்றுக்கண்களை அடைத்து விடலாம். அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை துரத்தி விடலாம். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் வேறொரு நீரூற்றை வெட்டினார்கள். கர்த்தர் நம்ம பெருகும்படிக்கு செய்தார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபேத் என்று பெயரிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் பழகும்படிக்கு ஆண்டவரோட இடம் உண்டு பண்ணினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபேத் என்று பெயரிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு அவர்களால் இயன்ற அளவு சாபம் போட்டு அல்லது வர வேண்டிய ஆசீர்வாதங்களை மூடி போட்டு உங்களை ஓட்டாண்டியாக மாற்றும்படியாக பிரயாசப்படலாம். கர்த்தருடைய அக்கினி கல்லையும் மண்ணையும் பட்சித்து போடும். உங்களுக்கு வேறொரு ஊற்றி ஆண்டவருக்கு கட்டிடுவார். நீங்கள் பழகும்படிக்கு இடமுண்டாகும்படியாக வேறொரு ஆசீர்வாத ஊற்றி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காரணம், தடைகளை நீக்கி போடுகிற. ஒருவேளை இந்த நீரூற்று மூடப்பட்டாலும் வேறொரு நீரூற்றை திறக்க அவர் வல்லவர். இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டாலும் வேறொரு ஆசீர்வாத வாக்கியாலே உங்களுக்கு தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே அந்த தடைகளை மாற்றுகிறவர். ஐயோ, இவங்க அந்த நீரூற்றை தூர்த்து போட்டார்களே, அந்த கிணறு தூர்த்து போட்டார்களே, இனி எப்படி வாழ்வது, எப்படி நாம் ஆசிரிக்கப்படுவது, எப்படி நம்முடைய மிருக ஜீவன்களுக்கு நாம் தண்ணி கொடுப்பது, விவசாயம் பண்ணுவதுன்னு சொல்லி ஒருவேளை அவர் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வேறொரு நீரூற்றை கட்டிட்டது போல உங்கள் வாழ்க்கையில் கூட வேறொரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மகிழ பண்ண அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகிறது இல்லை. அந்த தடைகளை மாற்றும்படியாக உங்களோட கூட இருக்கிறார். நான் வாசித்தந்தான மிகால கர்த்தர் அவளுக்கு முன்பதாக நடந்து போவார். தடைகளை நீக்கிறவர் அவள் முன்பதாக கடந்து போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாத கதவுகளை யார் யார் மூடினார்களோ திறக்கும்படியாக அவர் நடந்து போகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நான் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே 1-2 வாசிக்கும் போது பேதுரு யாக்கோபை ஏரோது பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருந்தபடினாலே பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தான். 4 வாசிக்கிறோம். வகுப்புக்கு 4 காவலாளர்கள், 4 போர் சேவர்கள் வீதமாக 4 வகுப்பு காவலர்களை அல்லது 16 ரோம போர் சேவர்கள் மூலமாக இந்த பேதுரு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். 2 சேவர்கள் நடுவில் இந்த பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றார். அந்த அறை பிரகாசித்தது. தூதன் பேதுருவை விலாவில் தட்டி எழுப்பி, எழுந்துரு, இந்த வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ள என்று சொன்னார். கால்களை பாதரட்சியை தொடுத்துக்கொள்ள என்று சொன்னார். பேதுரு எழும்பி வஸ்திரத்தை உடுத்தார், காலில் செருப்பை போட்டார். தூதன் பேதுருக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்து போகிறதான இரும்பு கதவண்டையில் வந்தபோது அந்த கதவு தானாக திறந்தது. கற்பனை பண்ணி பாருங்க, பேதுருக்கு பக்கத்தில் 2 காவலர்கள் படுத்திருக்கிறார்கள், 2 சேவர்கள் படுத்திருக்கிறார்கள். பேதுரு கைகளும் கால்களும் கட்டப்பட்டவனாக காணப்படுகிறான். பேதுரு படுத்திருந்த அறையில் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி வந்தபோது கூட அவர்கள் எழும்பவே இல்லை.
அவருடைய கையில் இருந்த சங்கிலிகள் அறுந்து கீழே விழுகிறது. அவர்கள் அறியவே இல்லை. அவன் வஸ்திரத்தை போர்த்து கொள்ளுகிறான். அவளை பார்க்கவே இல்லை. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கிடக்கிறார்கள். அந்த 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 வாசலில் நின்றதான காவலர்கள் அதை காணவில்லை. ரோம போர் சேவர்கள் அதை பார்க்கவில்லை. இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாக திறந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எங்கேயோ அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. வியாதியாகிய சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கலாம். நிந்தை அவமானமாகிய சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையை காணப்படலாம். ஆனால் உங்களுடைய தடைகளை விலக்கி உங்களை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உங்களை முன்பதாக செல்ல அவர் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்கிற தேவன் உங்களோட கூட இருந்து எந்தெந்த இடங்களில் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த சிறையில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த சிறையிருப்பை மாற்றி உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர அவர் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை ரோம போர் சேவல் இருந்தாலும், எத்தனை காவலர்கள் பக்கத்தில் படுத்திருந்தாலும், அந்த பேதுருவை தடுத்து நிறுத்தவோ அல்லது அந்த பேதுருவை விடுதலையாக்குறதான தூதனை தடுத்து நிறுத்தவோ அவர்களால் முடியவில்லை. காரணம், ஆண்டவர் அந்த பேதுருவை விடுதலையாக்கும்படியாக இறங்கி வந்தார். அறை பிரகாசித்தது. நடந்து போகும்போது அந்த கதவுகள் தானாக திறந்தது என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்துள்ள வசங்களை வாசிப்பிடலன்னா, இவர்கள் பேதுருவும் தூதனும் வெளியே போன அப்புறமா கதவு தானாக திறந்தது. அடுத்த நாள் ஏரோது வந்து பேதுருவை கொண்டு வரும்படியாக போனால் சிறைச்சாலை பத்திரமாக காக்கப்பட்டிருக்கிறது. கதவுகள் நன்றாக மூடி இருக்கிறது. உள்ளே போய் பார்த்தா பேதுருவை காணவில்லை. அவள் கலக்கமடைந்தார்கள். அந்த போர் சேவர்களை ஏறுவது கொன்று போட்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை விடுதலையாக்குவது யாருக்குமே தெரியாது. காரணம், உங்களை விடுவிக்கிறவர் கர்த்தர். உங்களுடைய தடைகளை நீக்கிறவர் கர்த்தர். அவர் எப்படி தடைகளை மாற்ற வேண்டுமோ அப்படியே தடைகளை மாற்றி அற்புதமாய் காக்க வல்லவர். இந்த காலவிடலும் ஆண்டோட சமூகத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிப்போமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நம்மை மகிழ்விக்க போக அவர் வல்லவராய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட பெரிய தடையாக இருந்தாலும் சரி, இங்கே நான் வாசிக்கிறோமே, அந்த இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாக திறந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட இரும்பு கதவு போல காணப்படுகிறதா? தானாக திறக்கும். நான் ஏசால வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளுக்களை முறிக்கிற தேவன். உங்களோட வாழ்க்கையில் தடைகள் இரும்பு கதவு போலவும் வெண்கல தாழ்பால் போல காணப்பட்டாலும் அவைகளை உடைத்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து உங்களை மகிழ்விக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் என்று வயத்தில் வாசிக்கிறோப்பா. கர்த்தர் அவளுக்கு முன்பாக நடந்து போவார் என்று சொல்லப்படுகிறது. எங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ தடைகள் ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு, நாங்கள் சில ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, எங்களை எதிர்பார்த்து நன்மை அடையக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகளப்பா. பிசாசினால் வந்த தடைகள், மனிதர்களால் வந்த தடைகள், சூழ்நிலையில் வந்த தடைகள், சில நேரங்களில் ஆண்டவர் சில தடைகள் எங்களால் கூட வந்தது அப்பா. ஆண்டவர் தடைகளை நீங்கள் நீக்கி எங்களுக்கு தாவியப்பா, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.